ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்ஸ்டண்ட்டாக உங்கள் முகத்தை வந்து க்ளோ கொடுக்கறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா திடீர்னு வந்து உங்கள் முகத்தை கருப்பாக இருக்கிறத வெள்ளையாக்குறதுக்கும், அதே மாதிரி 40 வயசை 20 வயசாக கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு க்ரீம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரெடி பண்ணி வாரத்தில் நீங்கள் 4 டைம் கூட இதை அப்ளை பண்ணலாம். முகத்தில் எந்த ஒரு இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு அலர்ஜியோ அந்த மாதிரிலாம் ஏற்படாது. எல்லா ஸ்கின்னுக்கும் இருக்கிற மாதிரி தான் இந்த க்ரீம் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அவ்வளோ ஒரு எஃபெக்டான ஒரு க்ரீமுங்க. கண்டிப்பாக இது நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியில் உங்களுக்கு லைவ் ரிசல்ட்டாக எப்படி இருக்குது அப்படின்னு காமிச்சிருக்கேன். சரிங்களா? வீடியோக்குள்ளே போயிடலாம். இது என்ன க்ரீமு, இந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இது வரைக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணணும். சரிங்களா? அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி வந்து மசாஜ் கொடுத்து நம்ம தேய்க்கிற இந்த முகத்தை எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு நீங்களே கண் கூட பாருங்கள். அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஈஸியான ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். என்ன ஃபேஸ் பேக் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு முன்னாடியே நம்ம பார்த்துருவோமா? இப்போ இதை நான் கழுவிட்டு வர எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக வெள்ளையாயிட்டோம் அப்படின்ட்டு. முழுக்க அந்த ஆயில் பசை சுத்தமாக எடுத்துங்க. வாரத்தில் இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் 3 நாள் கூட போடலாம். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. செம்மையாக கிளியராக இருக்குது. சரி, இது என்ன பொருளை வச்சு நம்ம இப்படி ரெடி பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷனுக்கு போகிற 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா போதும். சரிங்களா? இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்க்ரப்பு அது இதுன்னு எதுவும் பயன்படுத்தாமல் ஒரே டைமில் வாரத்தில் இதை நீங்கள் 3 டைம் கூட யூஸ் பண்ணலாம். இது ஃபேஸ் பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஸ்கின்னுக்குமே ஒரு ஒத்து வர்ற மாதிரி ஒரு இதுதான். அதே மாதிரி எந்த ஒரு அலர்ஜியும் எதுவும் பண்ணாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு 3 வாரத்துக்கு வந்து போட்டிங்கனாவே நீங்கள் வந்து எந்த க்ரீமு எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. 1 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக நம்ம இதில் சேர்த்தக்கூடியது வந்து தேன் தாங்க. தேன் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தேன் வந்து சேர்த்துக்கோங்க. சர்க்கரை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது அப்படியே வந்து ஒரு உரமாக இருக்கட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடிக்கல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜார் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா பழுத்த தக்காளியை ஒரு தக்காளி எடுத்துகிட்டு இதை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம இப்படி கட் பண்ணி உள்ளே இதில் சேர்த்துக்கோங்க. இந்த கல் வந்து நம்ம ரசத்துக்கு எடுக்கிறதுனால காரம் அதிகமாக இருக்கும். நல்லா கழுவிட்டு இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம மசிச்சுக்கலாம். இதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்தா கூட அடிக்கலாம். நான் வந்து லைட்டாக இதை மசித்து நம்ம அதோட ஜூஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம். லைட்டாக இப்படி வந்து மசிச்சிங்கனாவே போதும். நல்ல ஒரு செம்ம எஃபெக்டாக வேலை செய்யும். நிறைய பேர்த்துக்கு வந்து லெமன் வந்து சேராது அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அவங்களுக்காக தான் இந்த இது. பாருங்கள், இது வந்து மசிச்சதுக்கப்புறம் இந்த ஜூஸை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இந்த ஜூஸ் வந்து நல்லா சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து எந்த அளவுக்கு நீங்கள் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் முகம் வந்து அந்த வெள்ளையாக இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அந்த சுருக்கங்கள் 20 வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா 40 வயசு மாதிரி அந்த சுருக்கங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து மங்கு எல்லாமே டோட்டலாக உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கும். இது லைட்டாக இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டு அந்த ஜூஸை மட்டும் எடுக்கிறதுக்காக தான் நம்ம இப்படி வந்து பண்ணுறோம். அவ்வளோதாங்க. நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜூஸ் எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். இந்த தொக்கெல்லாம் நம்ம எடுத்துடலாம். அடுத்ததாக முகத்தை நல்லா க்ளீன் பண்ணுற ரோஸ் வாட்ரு. சரிங்களா? கண்டிப்பாக தண்ணி வந்து சேர்க்கவே கூடாது. இப்போ வந்து ரோஸ் வாட்டர் 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம்.
1 to 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பன்னீர் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கமகமன்னு வாசனையாக இருக்கும். முகத்தில் எவ்வளோ அழுக்குகள் படிஞ்சிருந்தாலும் அதை டோட்டலாக வேர்க்கால்களிலிருந்து சுத்தம் பண்ணி கொடுக்கும். இப்போது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். செம்ம க்ரீமாக வந்து இது நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 15 நிமிஷம் மட்டும் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். அந்த தக்காளியோட எஃபெக்ட்டு, அதுக்கப்புறம் அந்த தேனோட எஃபெக்ட்டு, இன்னொன்று அந்த சர்க்கரை நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதை ஸ்க்ரப்பிங் மாதிரி நல்லா அங்கே முகத்தில் நல்ல ஒரு க்ளோவிங் கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் வாட்டர் வந்து சேர்த்துருக்குறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. நல்லா கம்மன்னு ஒரு வாசனையாக இருக்கும் ரோஸ் வாட்டர் சேர்க்குறப்ப. இந்த மாதிரி நல்லா ஒரு க்ரீம் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அரிசி மாவு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு வந்து ஒயிட்னஸ் வந்து கொடுக்கும். அதே மாதிரி சுத்தமாக அந்த சுருக்கங்கள் எடுத்துகிட்டு நல்லா ஒயிட்டாக்கி கொடுக்கும். ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாக க்ளோ கொடுக்கும். நீங்கள் ஃபங்க்ஷன்லாம் போகிறீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி ஒவ்வொரு ஃபேஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 டைம் தான் போடணும் அப்படிம்பாங்க. இது வாரத்தில் நீங்கள் 4 டைம் கூட யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. செம்மையாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு 15 நிமிஷம் மட்டும் நல்லா அப்ளை பண்ணி ஸ்க்ரப்பிங் மாதிரி தான் வருது. ஏன்னா நம்ம அதில் ஜீனி வந்து போட்டிருக்கோம், சர்க்கரை போட்டிருக்கோம் இல்லையா, அது போட்டிருக்கோம். அந்த அரிசி மாவு வந்து இந்த பெருன்னு இருக்கும். அதோட தன்மை என்ன ஆகும்னா இந்த ஸ்கின்ல போட்டு நம்ம இப்படி அழுத்தி தேய்க்கிறப்ப நல்ல ஸ்க்ரப்பிங் மாதிரி கொடுத்து அந்த இடத்த வந்து நல்லா ஒயிட்டாக்கி கொடுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் கொடுக்கும். பாருங்கள், தேய்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கை எப்படி இருக்குது, இந்த கை எப்படி இருக்குது பாருங்கள். இது நிறையா பேர் வந்து லெமன் சேர்த்துனா எனக்கு வந்து அலர்ஜி ஆகுதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதனால தான் நான் இதை வந்து எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் இது இப்போ மசாஜ் கொடுத்துட்டு உடனே கழுவுறேன் பாருங்கள், உடனே எப்படி ரிசல்ட் இருக்குது. அதே மாதிரி நான் ஃபேஸுக்கும் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன், சரிங்களா? இப்போ பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நான் கழுவிட்டு வரேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த கை எப்படி கருப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். சும்மா நம்ம அலசி எடுக்கிறதுக்கு 2 நிமிஷம் கூட தேய்க்கல, தேய்ச்ச செகண்ட் எப்படி இருக்குது, இந்த கை எப்படி இருக்குது பாருங்கள். இவ்வளோ சூப்பராக இருக்குது. இது உங்களுக்கு நான் முகத்துலேயும் இப்போ ஃபேஸ்லையும் போட்டு காமிக்கிறேன். பார்த்துட்டு உடனே இது வந்து ஈஸியான ஒரு இது தான். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம அழகாக வந்து சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்கிற கருப்பு இதெல்லாம் வந்து 2 டைம் வந்து போட்டிங்கனாவே நல்லா கிளியர் ஆயிரும், சரிங்களா? இப்போ முகத்துக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா முகத்தை வந்து வெறும் தண்ணியில் நல்லா அலசிட்டு இப்போது இதை வந்து நீங்கள் கையிலேயே வந்து நம்ம அப்ளை பண்ணலாம், சரிங்களா? ப்ரெஷ் வேண்டாம். நிறையா பேர் ப்ரெஷ் இல்லைன்னா என்னக்கா பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. ப்ரெஷ்ஷே வேண்டாம். இங்கே பாருங்கள், மங்கெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மங்கு மேலே இந்த மாதிரி வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டிங்கன்னா ஸ்கின் ஓப்பன் ஆகி அந்த மங்கு இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். அதே மாதிரி அந்த குட்டி குட்டி மருலாம் வருது இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணுறப்ப தானாக வந்து உதிர்ந்துருங்க. ஆயில் ஸ்கின் அதிகமானால் தான் இந்த மாதிரி மருக்கள், அதுக்கப்புறம் இந்த கருவளையம், அது மாதிரி முகப்பருக்கள் அது மாதிரிலாம் வரும். ஆயில் ஸ்கின் வந்து வராமல் இருந்தாலே உங்களுக்கு டோட்டல் பிரச்சனையும் முகத்தில் வந்து கண்ட்ரோல் ஆகும். இது வந்து ஆயில் வந்து எடுக்கிறது மட்டும் இல்லாமல் முகத்தை நல்லா சாஃப்டாகவும் நல்லா க்ளோவாகவும் வைக்கும். அதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் போட்ட செகண்டில் உங்கள் முகத்தை வந்து உங்களால் ஒயிட் ஆக்க முடியும். பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். தக்காளியோட எஃபெக்ட் பாருங்கள், நல்லா பிங்க் கலர் இருக்குது. அதே மாதிரி நல்லா இந்த மாதிரி மசாஜ் கொடுங்க. எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் சரிங்க, ஒரு 2 டைம் அல்லது 3 டைம் போட்டிங்கனாவே இது நல்ல ரிசல்ட்டு. நிறைய பேர் லெமன் வந்து சேர்த்தாமல் ஒரு ஃபேஸ் பேக் வந்து சொல்லுங்கக்கா அப்படின்னீங்க. இதில் ஒரு துளி கூட லெமன் இல்லை. இன்னொன்று அரிசி மாவு வந்து எவ்வளோ பவர் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது கூட நம்ம சர்க்கரை, தேன், அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு. இப்போ லைவாக நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இங்கே பாருங்கள், நல்லா வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அதேமாதிரி நிறையா பேர்த்துக்கு இந்த கருவளை அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து வாயை சுற்றி அந்த கருமை இருக்கும், அதெல்லாம் வந்து இது மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து கழுவி பாருங்கள். நல்ல சூப்பராக ஒரு ரிசல்ட் கிடைக்கும்.
இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து முகத்தை கழுவிட்டு வர்றேன். எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம போட்டிருந்தோம். சுத்தமாக அந்த ஆயில் பசை எடுத்துருச்சு. அதே மாதிரி அந்த எப்படி சொல்கிறது, ஒரு டல்லாக இருந்த ஃபேஸ் வந்து நல்ல ஒரு பிரைட்டாக வந்து கொடுத்துருக்கு. இன்ஸ்டண்ட்டாக க்ளோ வேணும் அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக் வந்து உடனே ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு துளி கூட நம்மளுக்கு அலர்ஜி கிடையாது. வாரத்தில் நீங்கள் 3 டைம் கூட இது போடலாம். அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி கூட ஒரு 15 நிமிஷம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் சோப்பு எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் என்னென்னா நம்ம ஒரு ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சோப்போ க்ரீமோ அந்த ஒரு நாள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அப்போ தான் நம்ம கொடுத்த அந்த இது வந்து ஸ்கின்ல இறங்கிட்டு நல்லா அது பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். உடனே நீங்கள் க்ரீமும் சோப்பும் பயன்படுத்துங்கிறப்ப அதில் நம்ம கெமிக்கல் இருக்கிறதுனால இந்த ஹோம்மேடு வந்து யூஸ் பண்ணுறப்ப கரெக்டாக செட் ஆகாது. அதனால் நிறையா பேர் அந்த தப்பு பண்ணுறீங்க. இது போட்டுட்டு உடனே சோப் போட்டு கழுவலாமாக்கான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக சோப்பு யூஸ் பண்ணாதீங்க. சோப்பு போடாமையே உங்கள் முகம் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிடும். சரிங்களா? இந்த டிப்ஸ் நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணேன். கண்டிப்பாக அந்த ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுருங்க. நீங்கள் மறுநாள் வந்து எப்போதும் போல் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு முகம் வேணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பாருங்கள். பாய்.